பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் ஆங்கில புத்தாண்டு நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாசம் 17ஆம் நாள் 1/1/2026 வியாழக்கிழமை. இன்று ஆங்கில புத்தாண்டு மலர்ந்திருக்கிறது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளை கொண்டு பிரார்த்தித்து மலர்ந்திருக்கின்ற புதிய இந்த 2026ஆம் ஆண்டிலே நீங்கள் எண்ணுகின்ற அனைத்து காரியங்களும் இனிதே நிறைவேறவும் துன்பமில்லாத வாழ்வு வாழுகின்ற வகையிலும் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இவையெல்லாம் மறைந்து வாழ்வில் சந்தோஷமான ஆனந்தமான வாழ்வு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி அனைத்து நேயர்களுக்கும் டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி டான் குழுமத்தினர் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நல்லாசிகளையும் கூறிக்கொண்டு இன்றைய தினம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே நடைபெற்று வருகின்ற 45வது ஆண்டாக இந்த மகரஜோதி பெருவிழாவிலே இன்றைய தினம் கடந்த 9 நாட்களாக நடைபெற்று வந்த மகா யாகம் இன்று 9வது நாள் பூர்த்தியாகின்றது. மகா பூர்ணாகுதியோடு பூர்த்தியாவது. இந்த யாக பூஜையிலே கலந்து கொள்ளுகின்ற சகல அடியார்களும் இன்றைய தினம் மாலை 4 மணிக்கு சுவாமி ஐயப்பன் சர்வ அலங்கார பூஜிதராக விசேஷ தீபாராதனை நடைபெற்று பஞ்சமுக அர்ச்சனை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி வலம் வருகின்ற பொழுது 108 தாம்பாளங்களிலே பூர்ணாகுதிகள் வைக்கப்பட்டு மாலை அணிந்த சுவாமிகள் அடியார்களெல்லாம் அந்த பூர்ணாகுதி தட்டுகளோடு சுவாமியே சரணமையப்பா என்ற சரணகோஷம் வானை பிழக்க தவில் நாதஸ்வர கலைஞர்கள் இசை மாறி பொழிய வீதிவலமாக வந்து மகா யாகத்திலே மகா பூர்ணாகுதியோடு உபசார ஹோமங்கள் வசுதாரா ஹோமம் இவையெல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்ற சிறப்போடு கூட மலையாள தாந்திரீக முறைப்படி பலி பூஜைகளோடு இந்த 9 நாட்களாக இங்கே யாகத்திலே வைக்கப்பட்ட கும்பங்கள் சுவாமி ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சகல அடியார்களுக்கும் அன்னதான பிரபுவாகிய சுவாமி ஐயப்பனுடைய அன்னதான பூஜை வழிபாடுகளோடு பாடசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவ செல்வங்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் இன்றைய தினம்
கலந்து கொள்ளுகின்ற அனைத்து பாடசாலை மாணவ செல்வங்களுக்கும் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அப்பியாச புத்தகங்கள், பாடசாலை உபகரணங்கள் எல்லாம் அன்பளிப்பாக வழங்குகின்ற ஒரு நிகழ்வும் ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வருவது. இந்த சிறப்புடன் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. புலர்ந்திருக்கின்ற புதிய ஆண்டாகிய 2026ஆம் ஆண்டில் உங்களுடைய உள்ளத்திலும் இல்லங்களிலும் அமைதியும் அருளும் பொருந்திய வாழ்வு உதயமாக வேண்டும் என்று வாழ்த்தி நிற்கின்றேன். எமது திருத்தந்தை லியோ அவர்கள் இந்த ஜனவரி மாதம் 1ஆம் நாளை அமைதிக்கான விழாவாக, அமைதியினுடைய விடியலுக்காக தம்முடைய செய்தியை கொடுக்கின்ற பொழுது அவர் எங்கள் மத்தியிலே நாம் ஆயுதங்கள் அற்ற, ஆயுதங்களை களைகின்ற அமைதியை நோக்கி பயணிக்க அழைக்கின்றார். எங்களுடைய உலகை பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே இடம்பெறுகின்ற வன் செயல்கள், போர், யுத்தம், அழிவு, இவை போன்ற இந்த நிகழ்வுகள் மத்தியிலே நாடுகள் மற்ற நாடுகளுக்கு, சில இனங்கள் ஏனைய இனங்களுக்கு என்று சொல்லி பகைமையை ஊட்டி ஒருவர் மற்றவரோடு உரையாடி பிரச்சனைகளை தீர்க்க விருப்பமில்லாமல் மேலோட்டமாக ஏதோ அமைதியை நிலைநாட்டுவது போல பேசிக்கொண்டு மறைமுகமாக அவர்கள் போர்களுக்கும் யுத்தங்களுக்கும் அழிவுகளுக்குமான ஆயத்தங்களை செய்து வருகின்றார்கள். ஆயுதங்களை பெருக்கிக் கொண்டு வருகின்றார்கள். நவீன அறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புதிய புதிய ஆயுதங்களையும் தாக்குதல்களை நடத்தக்கூடிய பல திட்டங்களையும் அவர்கள் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ரீதியிலே திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய மன்றாட்டமாக உலகுக்கு சொல்லுவது என்னவென்றால், அமைதி என்பது கடவுள் நமக்கு தருகின்ற பெரும் கொடையாகும். மனிதர்களாகிய ஒவ்வொருவரும் நாம் அமைதியோடு வாழ்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஒருவர் மற்றவரை எதிரியாகவும், எங்களுக்கு அச்சுறுத்தலாகவும் அல்லது எங்களுக்கு வேண்டப்படாதவராகவும் இப்படி நாங்கள் பார்ப்பதினாலே ஒருவர் மற்றவருக்கு எதிராக போர் தொடுப்பதற்கு விரும்புகின்றோம். அவர் கூறுகின்றார், இந்த இணைக்கின்ற பாலங்களை நாங்கள் அழிக்கக்கூடாது. அண்மை காலத்திலே இடம்பெற்ற இந்த இயற்கையினுடைய அனர்த்தத்தின் பொழுது பல பாலங்கள் உடைக்கப்பட்டு மக்களுடைய போக்குவரத்து தொடர்புகள் துண்டிக்கப்பட்டன. அவ்வாறு நாங்கள் ஒரு மனிதரோடு சக மனிதரோடு நாங்கள் எங்களுடைய உறவுகளை ஏற்படுத்துவதற்கு பாலங்களை அமைக்க வேண்டும். உரையாடலை விரும்ப வேண்டும். நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களோடு நாங்கள் இணைந்து வாழ விருப்பம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அமைதிக்கான ஆக்க முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். எனவே பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே உங்களுடைய குடும்பங்களிலும் உங்களுடைய உள்ளங்களிலும் இந்த மனித சமூகத்திலும் நிறைவான அமைதி கிடைக்க வேண்டும். அமைதிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்று இறைவன் எங்கள் அனைவருக்கும் அருள் கூற இறைவனிடம் மன்றாடி நிற்கின்றேன். அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் இஸ்லாம் மார்க்கம் ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி உள்ளது என்பதை தொட்டு காட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன். புனித தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக நெறிப்படுத்தக்கூடிய போதனைகளை உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாகும். இந்த உலகத்திலே தோன்றிய அறிமுகம் செய்யப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை அனைத்தையும் நெறிப்படுத்தக்கூடிய வழிகாட்டல்களையும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு முழுமையாக சொல்லியிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். அவர்கள் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையினூடாக, அறிவுரைகளினூடாக, ஆன்மீக உபதேசங்களினூடாக தன்னுடைய தோழர்களை நெறிப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாக தனது அன்பான அறிவுரைகளின் மூலம் அந்த சஹாபாக்களை வழிநடாத்தினார்கள், அவர்களை நெறிப்படுத்தினார்கள். மனிதனை கொலை செய்து மனித மண்டையோட்டில் மது அருந்தக்கூடிய கலாச்சாரத்தில் மூழ்கியிருந்த அந்த மக்களை மனிதாபிமானமுள்ள மக்களாக, மனித நேயத்தோடும் மனித வாஞ்சையோடும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மிகச்சிறந்த உத்தமர்களாக மாற்றிய அந்த பெருமை தீனுல் இஸ்லாத்துக்கு இருக்கின்றது. எந்த அளவுக்கென்றால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மனிதனுடைய சிக்கல்களுக்கு தீர்வுகளை முழுமையாக இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுக்கின்றது. அதே போன்று இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு எதுவெல்லாம் நன்மை பயக்குமோ அந்த விடயங்களை எல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். எதுவெல்லாம் இந்த உலகத்தில் மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்குமோ, தீங்கு ஏற்படுத்துமோ அந்த விடயங்களையெல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இந்த உலகத்திலே சஹாபாக்களுக்கு அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தேடி தேடி கற்றுக் கொடுத்தார்கள் என்பதைத்தான் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் கற்றுத்தந்தார்கள். எந்த அளவுக்கென்றால், வானத்தில் ஒரு பறவை சிறகடித்து பறந்தால் அதிலிருந்தும் ஒரு செய்தியை நமக்கு நபிகளார் கற்றுத்தருவார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக தெளிவான அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று ஒரு முறை சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கேட்கின்றார், உங்களுடைய தூதர் உங்களுக்கு மலசலம் கழிக்கின்ற பொழுது கூட பேண வேண்டிய ஒழுங்குகளை எல்லாம் கற்றுத்தந்திருக்கின்றாமே என்று கேட்ட பொழுது அவர் மிகவும் அழுத்தமாக சொல்லுகின்றார், ஆம், நாங்கள் மலசலம் கழிக்கின்ற பொழுது வலது கையால் சுத்தம் செய்யக்கூடாது, விட்டைகளையும் எலும்புகளையும் கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது, கிபுலாவை நாங்கள் முன்னோக்கி சுத்தம் செய்ய மலசலம் கழிக்கக்கூடாது, அதே போன்று வெட்ட வெளியில் நாங்கள் மலசலம் கழிக்கக்கூடாது, மறைத்து நாங்கள் அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும். இப்படியான ஒழுங்குகளை எல்லாம், இப்படியான வழிகாட்டல்களை எல்லாம் எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இந்த அளவுக்கு மனித சமூகத்திற்கு மிக தெளிவான அறிவுரைகளையும் மனித சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய காரியங்களையும் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், அப்படிப்பட்ட ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டமாகத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த மண்ணில் அறிமுகம் செய்யப்பட்டது என்ற அந்த வரலாறை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அதே போன்று திருமணவியலாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அதே போன்று குற்றவியல் சட்டங்களாக இருக்கலாம், எல்லா விடயங்களிலும் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மார்க்கம் தீர்வு சொல்கின்றது. ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு
அவனுக்கு அடிபணிந்து அவனை உள்ளத்தால் விசுவாசித்து இந்த உலகத்திலே ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற அந்த தெளிவான கோட்பாட்டை முழுமையாக அழுத்தமாக இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம். மனித சமூகத்திற்கு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை, முழுமையான தீர்வுகளை, முழுமையான வழிகாட்டல்களை, அறிவுரைகளை இந்த மார்க்கம் சொல்லியிருக்கின்றது என்பதை தெளிவாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.